விரைவில் வர இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். இறை வருகைக்காக எங்களை அனுதினமும் ஆயத்தப்படுத்துகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். வருகையை வெகு சமீபம் என்பதை பல்வேறு அனுபவங்களின் ஊடாக இந்த உலகின் நிகழ்வுகள் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றீர். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஒவ்வொரு முத்திரைகளை உடைக்கின்ற காட்சியை எங்களுக்கு அளித்து இந்த உலகில் வருகின்ற தண்டனை தீர்ப்புகளையும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றீர். இன்று 7வது முத்திரையை உடைக்கின்ற பொழுது நிகழ்வனவற்றை நாங்கள் தியானிக்கும் பொழுது உம்மை இன்னமும் அதிகமாக அறிந்து உணர்ந்து உம்மோடு ஒன்றித்து வளர்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். இந்த நாளின் தியான வசனங்கள் வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 2, 6 ஆகிய வசனங்கள். அவற்றை நான் வாசிக்கின்றேன். 2ஆம் வசனம்: பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காளங்கள் கொடுக்கப்பட்டது. 6வது வசனம்: அப்பொழுது 7 எக்காளங்களை உடைய 7 தூதர்கள் எக்காளம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். யோவான் பத்மு தீவில் இருந்தபொழுது விண்ணுலக காட்சி ஒன்றினை காண்கின்றார். அரியணையில் வீற்றிருந்த ஆட்டுக்குட்டியானவரின் வலக்கையில் 7 முத்திரைகள் பொறிக்கப்பட்டிருந்த சுருளேடு ஒன்று இருந்தது. அச்சுருளில் 6 முத்திரைகள் உடைக்கப்பட்டதை நாம் ஏற்கனவே தியானித்தோம். வெளிப்படுத்தல் 6, 7 ஆகிய அதிகாரங்கள் இந்த முத்திரைகள் பற்றிய செய்தியை நமக்கு கூறுகின்றன. ஆட்டுக்குட்டி முத்திரைகளை ஒவ்வொன்றாக உடைத்து இறுதியில் 7வது முத்திரையை உடைத்த பொழுது விண்ணகத்தில் ஏறத்தாழ அரை மணி நேரம் அமைதி நிலவியது. தீமை நிறைந்த உலக வாழ்வில் விசுவாச வாழ்வை அச்சுறுத்தும் நிலைமை ஏற்பட்டாலும் அவற்றை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற நீதிமான்கள் கடவுளின் பார்வையில் மகிழ்வான நிறைவை பெறுவர் என்ற நம்பிக்கையை வலிமைப்படுத்துவதாக விண்ணுலகில் நிலவிய அமைதி காட்சியளித்தது. அமைதிக்கு பின்பு கடவுள் முன் நின்று கொண்டிருந்த 7 வானதூதருக்கு 7 எக்காளங்கள் கொடுக்கப்பட்டன. மற்றொரு வானதூதர் பொன் தூப கிண்ணம் ஏந்தியவராய் பலிபீடத்தின் அருகில் வந்து நின்றார். அரியணை முன் இருந்த பொன் பலிபீடத்தின் மீது இறை மக்கள் அனைவரும் செய்த வேண்டுதல்களோடு படைக்குமாறு அவருக்கு மிகுதியான சாம்பிராணி வழங்கப்பட்டது. அச்சாம்பிராணி புகை இறை மக்களின் வேண்டுதல்களோடு சேர்ந்து வானதூதரின் கையில் இருந்து கடவுள் திருமுன் எழும்பி சென்றது. பிறகு அந்த வானதூதர் தூப கிண்ணத்தை எடுத்து பலிபீடத்தில் இருந்த நெருப்பினால் அதை நிரப்பி மண்ணுலகின் மீது வீசி எறிந்தார். உடனே இடி முழக்கமும் பேரிரைச்சலும் மின்னலும் நிலநடுக்கமும் உண்டாயின. 7வது முத்திரைக்கும் முதல் 6 முத்திரைகளுக்கும் ஒரு வேறுபாடு உள்ளது. 7வது முத்திரை உடைக்கப்படும் போது குறிப்பிட்ட தீர்ப்பு எதுவும் சொல்லப்படவில்லை. 7 எக்காளங்கள் ஊதப்படுவதற்கு அந்த காட்சி நம்மை அழைக்கின்றது. எனவே 7வது முத்திரை உடைக்கப்படுகையில் 7 எக்காளங்கள் ஊதப்படும் காட்சிகள் தரப்பட்டுள்ளன என்பதை வெளிப்படுத்தல் 8வது அதிகாரத்திலிருந்து 14வது அதிகாரம் வரையுள்ள செய்திகளிலிருந்து நாம் அறியலாம். இன்று 8ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் வரும் 7 வானதூதருக்கு 7 எக்காளங்கள் கொடுக்கப்பட்ட காட்சியை நாம் தியானிக்க இருக்கின்றோம். 7 எக்காளங்களுடன் 7 தூதர்களும் எக்காளங்களை ஊதுவதற்கு ஆயத்தமாக நிற்கின்றனர். இதிலே வருகின்ற 7 என்கின்ற எண் முதலாவது தியானிக்கப்பட வேண்டிய ஒன்று. 7 எனும் எண் திருமறையில் முழுமையையும் நிறைவையும் குறிக்கின்ற ஒரு எண். 7 சபைகள், கடவுளின் 7 ஆவிகள், 7 முத்திரைகள், 7 எக்காளங்கள், 7 கலசங்கள் அல்லது கிண்ணங்கள்,
என்பவை வெளிப்படுத்தல் நூலில் சொல்லப்படுகின்ற 7 என்கின்ற எண்களின் வரிசை என்று சொல்லலாம். கடவுளின் முழுமையான செயலை நிறைவை கூறவே இந்த 7 எனும் எண் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதற்கு மாறான விளக்கங்கள் நமக்கு தேவையற்றவை. இரண்டாவதாக, இந்த பகுதியில் வருகின்ற 7 தூதர்கள், கடவுளுக்கு முன்பாக நிற்கின்ற 7 வானதூதர் என்று இவர்களை 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் அறிகின்றோம். கடவுளுக்கு முன்பாக 7 ஆவிகள் இருந்ததை வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் நாம் தியானித்தோம். இந்த 7 ஆவிகளே 7 வானதூதர் என்று சில விளக்க உரையாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் இவர்கள் 7 ஆவிகள் அல்ல, பிரதான தூதர் ஆர்க் ஏஞ்சல்ஸ் என்போரும் உள்ளனர். அவர்களுடைய பெயர்கள் யூரியல், ராஃபேல், ரகுவேல், மிகாவேல், சரியேல், காப்ரியேல், ரெமியேல் என தோபித்து எனும் யூத ரபிகளின் நூலில் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியத்தில் இந்த 7 வானதூதரின் பெயர்களும் குறிக்கப்பட்டிருக்கின்றன. இதனை நாம் ஏற்றுக்கொண்டால் இந்த 7 பிரதான தூதரும் எப்போதும் கடவுளின் சமூகத்தில் நின்றார்கள் என்று கூறுவதை முழுமையாக நம்மால் ஏற்க முடியவில்லை. ஏனெனில் லூக்கா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் காப்ரியேல் என்கின்ற தூதன் பூமியில் வந்து கடவுளின் செய்தியை கூறுகிறார். ஆகவே எப்போதும் கடவுளின் சமூகத்திலே இவர்கள் நிற்கவில்லை. ஆனால் நான் கடவுளின் சமூகத்தில் நிற்கிறவன் என்று அதே வசனம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் காப்ரியேல் கூறுவதிலிருந்து கடவுளின் செயல்பாட்டாளர்களாக கடவுளின் சமூகத்தில் நிற்கிற தேவதூதர் என்று பொருள் கொள்ளலாம். அவர்கள் கடவுளுடைய பிரசன்ன தூதர்கள் அல்லது கடவுளுக்கு முன்பாக நிற்கிறவர்கள் என்பதற்கு 2 மிக முக்கியமான பொருள்கள் உள்ளன. முதலில், அவர்கள் சிறப்பு மரியாதைக்குரியவர்கள். அரசவையில் அல்லது அரச நீதிமன்றத்தில் அரசன் முன்னிலையில் எல்லா நேரங்களிலும் அரசனுக்கு விருப்பமான அரசவையில் உள்ளவர்கள் மட்டுமே எப்போதும் நிற்கின்றனர். அரசவையில் பிரசன்ன தூதராக இருப்பது மிகவும் சிறப்பு மிக்கது அல்லது மரியாதைக்குரியது. இத்தகைய மரியாதைக்குரியோராக ஹானரபிள் பீப்புள் இருந்தவர்கள் தேவதூதர் என்று நாம் அறியலாம். இரண்டாவதாக, மரியாதைக்குரியோராக இருப்பினும் சேவைக்கு அனுப்பப்படுவதற்கான தயார் நிலையிலும் அவர்கள் இருந்தார்கள். எலியா, எலிசா ஆகிய 2 இறைவாக்கினரும் இஸ்ரவேலின் கடவுளாகிய கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்கிறேன் என்று அடிக்கடி பேசினர். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலும் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர் என்று அவர்கள் சொல்லுவதை நாம் காணலாம். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர் என்பதின் பொருள் கர்த்தருடைய ஊழியக்காரர், கர்த்தருடைய ஊழியக்காரராகிய நான் என்று அவர்கள் சொல்வதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். அதுபோல வானதூதரும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கின்றனர் எனில் கர்த்தருடைய ஊழியக்காரர் என்று நாம் பொருள் கொள்ளலாம். வானதூதரை போன்று அல்லது எலியா, எலிசா என்னும் இறைவாக்கினர் போன்று எப்போதும் கடவுளுடைய சமூகத்தில் நிற்க, அவரது பணியை ஆற்ற ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கின்றார் என்பதை இந்த காட்சி நமக்கு உணர்த்துகின்றது. அவரது சேவை செய்ய, அவரது சமூகத்தில் எப்போதும் நிற்போராக நாம் வாழ்கின்றோமா என்று நம்மை நாமே ஆய்ந்து பார்க்க இந்த காட்சியின் ஊடாக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். மூன்றாவதாக, 7 வானதூதர் கையில் 7 எக்காளங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த காட்சியில் வருகின்ற
7 எக்காளங்கள் சொல்லுகின்ற செய்தியை அறிவது அவசியமானது. 7 தூதர்களுக்கு 7 எக்காளங்கள் இருந்தன என்று இந்த காட்சியில் நாம் காண்கின்றோம். பழைய மற்றும் புதிய ஏற்பாட்டின் தரிசனங்களில் எக்காளம் எப்போதும் வரலாற்றில் கடவுளின் தலையீட்டின் அடையாளமாக இருப்பதை நாம் திருமறையை படிக்கின்ற பொழுது உணர்ந்து கொள்வோம். இங்கே சொல்லப்படும் காட்சிகள், குறிப்பாக வெளிப்படுத்தலில் 8ஆம் அதிகாரத்தில் வருகின்ற இந்த காட்சிகள், சீனாய் மலையில் மக்களுக்கு சட்டம் வழங்கப்பட்ட பொழுது நடைபெற்ற காட்சிகளுக்கு ஒத்து இருப்பதை நன்றாக நாம் ஒப்பிட்டு பார்த்தால் உணரலாம். சீனாய் மலையில் சட்டம் வழங்கப்படுகின்ற பொழுது மலையில் இடிகளும் மின்னல்களும் அடர்ந்த மேகங்களும் இருந்தன என யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலும் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலும் நாம் படிக்கின்றோம். எரிகோ கோட்டையை கைப்பற்றும் முன் இஸ்ரவேலர் 7 எக்காளங்களுடன் கோட்டையை சுற்றி வந்தனர். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காளங்களை ஊதுகையில் கடவுள் பட்டணத்தை இஸ்ரவேலர் கையில் ஒப்பு கொடுத்தார் என யோசுவா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் கூறுகின்றது. நகரில் எக்காளம் ஊதப்பட்டால் மக்கள் அஞ்சி நடுங்குவதாக இறைவாக்கினர் ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கூறுகின்றார். கர்த்தருடைய நாளின் கருவியாக எக்காளம் திருமறையில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் எக்காளம் என்பது மனிதன் ஆயத்த நிலையுடன் செயல்படுவதன் அவசியத்தை வலியுறுத்துகின்றது. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 16, 19 ஆகிய வசனங்களிலும், ஏசாயா 27ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும், யோவேல் 2:1, செப்பனியா 1:16, சகரியா 9:14 ஆகிய இடங்களிலும் எக்காளம் மனிதன் ஆயத்த நிலையுடன் செயல்படுவதை சுட்டிக்காட்டுகின்றது. புதிய ஏற்பாட்டில் எக்காளம் ஓர் முன் அறிவிப்பின் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52, 53 ஆகிய வசனங்களிலும், 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலும், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலும் முன் அறிவிப்பின் ஆயுதமாக குறிக்கப்பட்டுள்ளதை நாம் காணலாம். திருமறையில் எக்காளம் கூறும் செய்திகளை மொத்தமாக நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த செய்திகளை 3 பிரிவாக பிரிக்கலாம். 1, எக்காளம் எச்சரிப்பை சொல்லுகின்ற ஒன்றாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. தூக்கத்தை விட்டு சுறுசுறுப்படையும்படி அல்லது பகைவர் வரும்பதை எச்சரிப்பு செய்யும்படி சொல்லப்பட்டிருக்கின்றது. 2வதாக முன் அறிவிப்பு, மன்னர் வரும் முன் அல்லது உயர் அதிகாரிகள் வரும் முன் எக்காளம் ஊதப்படுகின்றது, முன் அறிவிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது நீதிக்கான போராட்டத்திற்கான அழைப்பாகவும் எக்காளம் குறிக்கப்பட்டிருக்கின்றது. தீமையை அகற்ற செயல்படுதலின் ஆரம்பமாக எக்காளம் ஊதுதல் சொல்லப்பட்டிருக்கின்றது. கடவுள் எக்காளங்களை ஊதும் வரை செயல்படாமல் இருப்பது என்பது திருமறை நமக்கு போதிக்கின்ற உண்மை அல்ல. மாறாக எக்காளங்கள் இறுதி எச்சரிப்பாக ஊதப்படுவதற்கு முன்னர் விழிப்போடு ஆயத்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதே ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம். காலம் இறுதியாக இருக்கின்றது, ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து இன்றே விழிப்போடு இருந்து நீதிக்கான போராட்டத்தில் பங்கேற்று நன்மை செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஜெபிப்போம். ஆண்டவரே, 7வது முத்திரை உடைக்கப்படுகின்ற பொழுது 7 வானதூதர் 7 எக்காளங்களுடன் நிற்கின்ற காட்சியை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். 7 வானதூதரை போல எப்போதும் உமது சமூகத்தில் நின்று உமது சேவையை நாங்கள் செய்வதற்கு தகுதியுடையவராக இருக்கின்ற மனநிலையை எங்களுக்கு தாரும். எக்காலங்கள் உம்முடைய வருகை வெகு சமீபம் என்பதை பல நிலைகளில் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றன. இறுதி எக்காலம்
தொனிக்கப்பட்டு நீர் வருகின்ற வரையிலும் நாங்கள் காத்திராது இன்றே உம்முடைய பிள்ளைகளாக வாழ்ந்து விழிப்போடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் இவற்றை கேட்கிறோம் சுவாமி. ஆமென்.